எல்லோருக்கும் வணக்கம். கூலி படத்துடைய விமர்சனம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு அவரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து. இன்னமும் சூப்பர் ஸ்டாராவே அவருடைய வயசு வந்து 74, 75 வயசுங்க. இந்த படத்துல நீங்க பார்க்கணும், அவருடைய ஆக்டிங் லெவல் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங். 25 வயசுல என்ன ஸ்டைல், என்ன ஃபைட், என்ன சாங், டான்ஸு அடிச்சுக்கவே முடியாது. இனி ஒரு நடிகரால 75 வயசுல இந்த பெர்ஃபார்ம் குடுக்க முடியுமா? ஓ! எனக்கு தெரியலைங்க. அடுத்து வந்து படத்துடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். பயங்கரமான டைரக்டர் இன்னைக்கு. தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 டைரக்ஷன்னா அது லோகேஷ் கனகராஜ் படம்னா யாரா இருந்தாலும் நடிக்க தயாரா இருக்கிற டைரக்டர். நல்ல ஃபேமஸான டைரக்டர். நெறைய ஹிட் குடுத்த டைரக்டர். புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் சொல்லவே வேணாம். நல்லா செலவு பண்ணுவாங்க. என்ன வேணா பண்ணிக்கோ. நான் செலவு பண்றேன். நல்ல படமா குடு. அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து குடுத்த அந்த ஒரு ஃப்ரீடம் நல்லா யூஸ் பண்ணி யோகேஷ் கனகராஜ் எந்த மாரியான ஒரு படத்த குடுத்துருக்காரு. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் இன்னைக்கு எப்படி இருக்கு? எப்படி வந்திருக்கு? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. வெல்கம் டூ மை சேனல். கூலி படத்துடைய ஒன்லைன் கதை வந்து சத்யராஜ், ரஜினி சாரும் வெறும் ஃப்ரெண்ட். சத்யராஜ் வந்து ஒரு கட்டத்துல ஒரு படத்தோட 1/4 மணி நேரத்திலேயே கொல்லப்படுறாரு. அவர் எதனால கொல்லப்படுறாரு அப்படிங்கிறத பத்தி, ரஜினி யாரால கொல்லப்படுறாருன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப சிம்பிளா தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதனால கொல்லப்பட்டாரு, அந்த ஹார்பர் வந்து ஒரு ஹார்பரே கண்ட்ரோல் வச்சிருக்கு நாகார்ஜுனா. அந்த ஹார்பர்ல போய் எவன் கொன்னான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது உள்ள போவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்விஸ்ட்டா ரிவீல் ஆகுது. ஆ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்மிஷன் இடைவேளை வரைக்கும் சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல என்கேஜிங்காவே போகும். ஸ்லோவா இருந்தாலும் நல்லா இருக்கும். அங்கங்க என்னென்ன சீன் தேவையோ அத கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா தான் இருக்கும். என்ன காரணம், செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஒரு மாஸான எலிமெண்ட்ஸ் நெறைய இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் அவ்ளோ ஸ்லோ இல்ல. ஒரு நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. பாராட்டியே ஆகணும் லோகேஷ் கிட்ட. ஏன்னா அவருடைய படங்கள்ல காமெடி பெருசா இருக்காது. இதுல நல்ல ஒரு அந்த லொல்லு சவால் வந்து ஒரு ஆக்டர் வருவார்ல, அவர வச்சு ஒரு நல்ல ஒரு காமெடியில ஒர்க் அவுட் பண்ணியிருக்காப்ல. நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. அடுத்தது இன்ட்ரோ வரைக்கும் வரும். இன்ட்ரோ வரைக்கும் அமைதியா இருங்க. இன்டர்வல்ல ஒரு மாஸான ஒரு சீன் இருக்கும். சூப்பரா இருக்கும் இன்டர்வல். அடுத்து இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் நீங்க பயப்படவே வேண்டியதில்ல. சூப்பரான படம். பயங்கரமா இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் ஒரு 20 நிமிஷம் தெறிக்கும் தியேட்டரே. செம்ம கூஸ் பம்ப்ஸான நீங்க விஷுவல் சீன்ஸ் நெறைய பிளேஸ் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். கதை சிம்பிளா தான் இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கதைன்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நெறைய நெறைய ட்விஸ்ட் அந்த லோகேஷ்க்கே உண்டான அந்த ட்விஸ்ட் நெறைய அங்கங்க பிளேஸ் பண்ணியிருக்காப்ல. அதனாலேயே இந்த படம் வந்து சூப்பரா நீங்க போய் கம்முனு உட்கார்ந்தீங்கன்னா, படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் செம்ம என்கேஜிங்கா இருக்கும். அடுத்து வந்து இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. அது எது குடுத்தாங்கன்னு தெரியல. ஏ சர்டிஃபிகேட் தேவையே இல்ல. அந்த லெவல்ல வன்முறை காட்சியோ, இல்ல எந்த ஒரு காட்சியும் பார்க்க சின்ன குழந்தைங்கலாம் பார்க்கக்கூடாத காட்சிலாம் எதுவும் இல்ல. நாமளும் எல்லா படங்கள்லயும் வர மாரி தான் இந்த ஸ்டன்ட்ஸ் கொரியோகிராஃபிலாம் பண்ணியிருக்காங்க. அதனால ஏ சர்டிஃபிகேட் வந்து யாரும் நினைக்காதீங்க. குழந்தைங்க யார வேணா கூட்டு போய் இந்த படத்த பார்க்கலாம். அந்த அளவு தான் படங்கள்ல ஒரு என்டர்டெயின்மென்ட்டான மூவி. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. நீங்க செல்ல எடுத்து நோண்ட மாட்டீங்க. அது வேணா கேரண்டி. அதனால ஒரு நல்ல படமா வந்திருக்குது லோகேஷ் வந்து. இந்த படம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். 2வது தடவ நல்லா இருந்தா மட்டும் தான் நான் பார்ப்பேன். இந்த படம் 2வது தடவையும் நான் உட்கார்ந்து பார்க்க முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்து வந்து இந்த படத்துக்கு வந்து நெறைய ரிவ்யூ பண்ற ஃபேமஸான ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. ப்ளூ சட்டை மாறன் ஃபர்ஸ்ட் ரிவ்யூல அவர் நம்பர் 1. அவரு எப்பயுமே ரஜினி படம் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு கிட்டத்தட்ட படையப்பா படம் இப்ப வந்தா கூட அது அந்த படத்தையும் வச்சு தான் அவரு விமர்சனம் போடுவாப்ல. அதே மாரி தான் இந்த கூலி படத்தையும் விமர்சனம் பண்ணியிருக்காப்ல. நெகட்டிவ் ரிவ்யூ தான் சொல்லியிருக்காரு. அவரு ஜெயிலர் படத்தையும் நல்லா இல்லைன்னு சொன்னாரு. ஜெயிலர் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்ன்னு உங்களுக்கு தெரியும். ரஜினிக்கு. அடுத்து விக்ரம் படம் கமலுக்கு விக்ரம் படத்தையே அவரு நல்லா இல்லைன்னு தான் சொன்னாரு. விக்ரமும் எவ்வளோ பெரிய ஹிட்ன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அவர விட்டுருங்க. ரஜினியே அவருக்கு பிடிக்காது. எப்படி படம் நல்லா வந்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்றாப்ல. அடுத்து வந்து இன்னும் 2, 3 ரிவ்யூஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒரு நெகட்டிவ் தான். அந்த நெகட்டிவ் ரிவ்யூ தான் குடுத்துருக்காங்க. இன்னும் பயங்கரமா எதிர்பார்த்தேன். அப்படி எதிர்பார்த்தேன், இப்படி எதிர்பார்த்தேன் லோகேஷ் கிட்ட இருந்து. வரல. என்ன வரலன்னு தெரியல. என்ன வரணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு கதை பண்ணுங்க. ரஜினிக்கு ஒரு கதை சொல்லுங்க. இப்படி ஒரு கதை நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். இவ்வளோ ரிவ்யூ பேசுறாங்களா? இப்படி ஒரு கதை யோசிச்சு வச்சிருக்கேன். அத நீங்க வீடியோவிலேயே கூட சொல்லுங்க. எந்த அளவுக்கு அப்படி என்கேஜிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நீங்க சொல்றீங்க. எப்படி மாஸா இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனால இந்த படத்த பொறுத்தவரைக்கும் லோகேஷோடைய ஒர்க் நல்லா தான் இருந்தது. எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த நம்பும்படியா சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சின்ன கதை தான். அத நம்புற மாரி சொல்லணும் உங்ககிட்ட. அதுக்கான ஸ்க்ரீன் பிளே பக்காவா உட்காரணும். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மாஸ் எலிமெண்ட்ஸ் வேணும். சூப்பர் ஸ்டார் ரஜினி எப்படி யூஸ் பண்ணணும். லாஸ்ட்ல நீங்க படம் முடியும்போது ஒரு திருப்தியோட போக முடியும்னா, எப்படி ஒரு முழு திருப்தியோட நீங்க போகணும். படம் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காரோ, அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லாவே இருக்குது படம். எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவும் பார்க்காம தியேட்டர்ல போய் கம்முன்னு உட்கார்ந்து
படத்தை என்ஜாய் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது, படம் ஓடுது. போறதே உங்களுக்கு தெரியாது. எல்லாமே அருமையா இருக்கும். படம் அருமை. எதையும் நம்பாதீங்க. தியேட்டர்ல போய் உட்காந்து படத்தை பாருங்க. படத்தை பார்த்துட்டு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த வீடியோ எதனால இந்த வீடியோ நான் இந்த விமர்சனம் பண்ணேன். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்டை நீங்க நம்பாதீங்க, பிலீவ் பண்ணாதீங்க. என்ன சொன்னாலும் சரி, படம் வந்து பக்காவா இருக்குது. சூப்பரான ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 25 வயசுல அவர் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு மேலேயே இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து இப்போ சொன்னோம்னா டெக்னிக்கல் டீம் இருக்காங்களா, இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம், கேமராமேன், எடிட்டர், அப்புறம் சிஜியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிஜி சீன்ஸ் தான் கொஞ்சம் வருது அதில். டைரக்டர் லோகேஷ் ஸ்டன் மாஸ்டர் அன்பறிவு, சாண்டியோட டான்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரஜினி சாரை எந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ண முடியும், அவருடைய கெப்பாசிட்டி என்ன, அதை தாண்டி எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு சிறப்பான ஒரு ட்ரீட் கொடுக்க முடியும், ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுக்க முடியுங்கிறத யோசிச்சு ஒவ்வொன்றும் நல்லா யோசிச்சு செஞ்சுருக்காங்க. அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இதுவும் மேக்ஸிமம் போகல, சூப்பராக செட் ஆயிருக்கு ரஜினி சாருக்கு. இவர் வந்து இது 2-3 படம் நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன ஒரு 20-30 படம் கண்டிப்பா நடிப்பாரு எனக்கு தெரிஞ்சு. இன்னும் 10 வருஷத்துக்கு இவரு தான், இன்னும் வரப்போற 10 வருஷத்துக்கு இவர் தான் சூப்பர் ஸ்டார் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு அந்த ஸ்பீடு ஆக்டிங்ல, அந்த ஸ்பீட் ஆகட்டும், ஸ்டைல் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், எல்லாமே பக்காவா பண்றாருன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பரா இன்னும் எனர்ஜி இருக்குங்க, எனர்ஜி குறையவே இல்லை. இன்னும் பாருங்க, இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். அந்த பட்டம் யாருக்குமே கொடுக்க முடியாது, யாரும் அவ்வளவு சீக்கிரத்தை அதை வாங்கவும் முடியாது. அந்த அளவுக்கு எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ட்ட. அவ்வளவுதான். நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நார்மலா போய் பாருங்க. லோகேஷ் உங்களை எப்படி எந்தெந்த சீன்ல எந்தெந்த இடத்துல உங்களுக்கு என்கேஜ் பண்ணுவாரோ பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன மாதிரி ஸ்டைல் மாஸ் கொடுப்பாரு, கொடுத்துருக்காரு. மியூசிக் டைரக்டர் அனிருத் சொல்லவே இல்லை பார்த்தீங்கன்னா. அனிருத் இந்த மாதிரி ஒரு மனுஷன் இனிமே வருவானான்னு எனக்கு தெரியல. அனிருத் மாதிரி இன்னொரு பையன் கிடைப்பானான்னு தெரியல. இந்த படத்துல ரஜினி சாரோட படம்னாவே எக்ஸ்ட்ரா ஒரு படி மேல போய் ஒர்க் பண்றாரோன்னு எனக்கு தோணும். இந்த படத்துல ஒவ்வொரு சீனுக்கும் தியேட்டர்ல அவருடைய மியூசிக் ஆகட்டும், சவுண்ட் ஆகட்டும், எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துது இந்த படத்தோட சீனைய. சூப்பரான ஒரு மியூசிக், அனிருத்தோட மியூசிக், லோகேஷோடைய கதைக்களம், சூப்பர் ஸ்டாரோடைய ஆக்டிங் ஸ்டைலு, மாசு. இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க கொடுக்குற 190 ரூபாய் 200 டிக்கெட்டுக்கு மேலேயே 20,000 ரூபாய்க்கு உண்டான வேலையை கொடுத்துட்றாங்க. அந்த அளவு ஒரு நல்ல ஒரு படமா வந்திருக்கு. எதையும் பாத்தீங்க, தியேட்டருக்கு போங்க, தியேட்டர்ல போய் மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. இன்டர்நெட்ல லீக் ஆகிருக்குது படம், நல்லால. தயவு செஞ்சு இதில் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. பிக் ஸ்க்ரீன்ல தான் இந்த படம்லாம் பார்க்கணும். சூப்பர் ஸ்டாரோடைய அந்த ஸ்டைல், ஃபாஸ்ட், அந்த மியூசிக்லாம் நீங்கள் தியேட்டர்ல போய் ஃபீல் பண்ணுங்க, ரொம்பவே பிடிக்கும். கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக ஆகி ஓடிட்டு இருக்கு. தேவையில்லாமல் அந்த நெகட்டிவ் கமெண்ட் ஸ்ப்ரெட் பண்றாங்க, நம்பாதீங்க. ஜெயிலருக்கு இதே வேலை தான் பண்ணாங்க. ஜெயிலரை வந்து நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லி அவருடைய ரிவ்யூ கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு. ஆனாலும் படம் ஹிட் ஆச்சு, படம் நல்லா இருந்தது, மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சது. அந்த படத்தை கழுவி ஊற்றினாங்க இவனுங்க. நெகட்டிவ் ரிவ்யூ நம்பாதீங்க. தியேட்டருக்கு போங்க, சூப்பரான ஒரு விஷுவல் ஸ்ட்ரீட் இருக்கு, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. பக்கா கமர்ஷியல் படம். கூலி நான் எதிர்பார்க்கல. நான் உள்ள படத்துக்குள்ள போகும்போது நெகட்டிவ் கமெண்ட்லாம் பார்த்தேன். சொல்றேன் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, ஓகேஷ் கனகராஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சுதான் போனேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை, வேணுமே தான் பரப்புறாங்க. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். படம் லோகேஷோடைய டைரக்ஷன், சூப்பர் ஸ்டாரோடைய ஆக்டிங் நல்லா இருக்குன்னு போனேன். அனிருத்தோட மியூசிக், டெக்னிக்கல் டீமுடைய சப்போர்ட் பக்காவா அமைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, போங்க. ஓகே, வேறொரு படத்தோட ரிவ்யூல சந்திக்கலாம். தேங்க்யூ.